வணக்கம் உறவுகளே. இன்று நாம் பனிமய மாதா ஆலயத்தின் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். போர்ச்சுகல் மன்னர் 3ஆம் ஜான் தான் ஆட்சி செய்த நாடுகளிலெல்லாம் கத்தோலிக்க திருமறையை பரப்பி புது ஆலயங்களை எழுப்பி அவைகளை பாதுகாத்து வந்தார். சரித்திர சான்றுகளின்படி 1521ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமி மெகலனால் பிலிப்பைன்ஸ் நாடு கண்டுபிடிக்கப்பட்டு அந்நாட்டில் ஓசோன் எனும் பகுதியில் உள்ள மணிலா நகர் கிறிஸ்தவ வழிபாட்டு தலமாக விளங்கி வந்தது. அங்குள்ள கிறிஸ்தவ துறவிகளின் திருமணத்திற்கு போர்த்துகீசிய ராஜா 3ஆம் ஜான் அவர்கள் தேவ அன்னையின் திரு சொரூபம் ஒன்றை அன்பளிப்பாக கொடுக்கிறார். அதே காலகட்டத்தில் தூத்துக்குடியில் மறை பரப்புரை செய்து வந்த புனித சவேரியார் மணிலாவுக்கு செல்கிறார். அங்குள்ள துறவியர் மடத்திற்கு வருகிறார். அங்கே அன்னையின் திரு ஸ்வரூபத்தை பார்க்கிறார். மனதை பறிகொடுக்கிறார். பிரியப்பட்டு தூத்துக்குடி மக்களின் வழிபாட்டுக்காக தாருங்கள் என்று துறவியரிடமும் கன்னியாஸ்திரிகளிடமும் கேட்கிறார். துறவிகள் அப்போது அதை மறுத்து விடுகிறார்கள். ஆனால் புனித சவேரியார் அவர்கள் மறைவிற்கு பின்பு அவர்களின் அற்புதங்களை கேள்விப்பட்ட அகஸ்தீனியன் மட கன்னியாஸ்திரிகள் அந்த ஸ்வரூபத்தை தூத்துக்குடிக்கு முத்துக்குளிக்கும் மக்களுக்காக அனுப்பி வைக்கிறார்கள். இவ்வாறு கப்பலில் வந்த ஸ்வரூபம் இன்று நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற உங்கள் பாடுகளை நீக்குகின்ற பனிமய அன்னையின் திருஸ்வரூபம். ஜூன் 9ஆம் ஆண்டு சந்தலேனா எனும் கப்பலில் தூத்துக்குடிக்கு வருகிறது. அப்போது தூத்துக்குடியில் அருட்பணியில் இருந்த போர்த்துகீசிய அருட்தந்தை மைக்கேல் வாய்ஸ் அவர்கள் அன்னையின் திருஸ்வரூபத்தை சம்பவல் ஆலயத்தில் நிறுவுகிறார். 1582 தான் சம்பவல் ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது என்றாலும் கூட அதற்கு முன்பே ஆலயத்தில் பீடமும் ஆடைகளும் இருந்தன. ஆகையினால் கப்பலில் வந்த அருள் ஸ்வரூபம் திருஸ்வரூபம் அங்கே நிறுவப்பட்டது. 9/6/1555 சந்தலேனா கப்பலில் வந்த 5/9/1582 அன்று கொச்சின் ஆயர் அவர்களால் கிரக்கோப் தெருவில் இரக்கத்தின் ஆலயம் என்ற பெயரில் திறந்து வைக்கப்படுகிறது. 1704ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நள்ளிரவு ஜெபம் செய்து கொண்டிருந்த அருள் திரு விஜிலியஸ் அடிகளாரின் மீது இடி தாக்கியது. அப்போது ஓர் அற்புதம் நிகழ்ந்தது. இடியின் தாக்குதலுக்கும் மின்னலின் வேகத்திற்கும் அந்த பகுதியில் உள்ள அநேக கட்டிடங்கள் சிதைந்து போயின. மரங்கள் வீழ்ந்தன. ஆனால் விண்ணை ஆடும் அன்னையின் அருளால் அன்னையின் ஸ்வரூபமும் அருட்தந்தை விஜிலியஸும் தப்பித்தனர். 1982ஆம் ஆண்டு 400வது நிறைவு நாளின் ஞாபகார்த்தமாக போப்பாண்டவர் 2ஆம் அருள் சின்னப்பரால் இந்த புனித ஸ்தலம் பசிலிக்கா என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறது. பனிமய அன்னைக்கு பணிவிடை செய்ய உருவாக்கப்பட்ட நவ விலாச சம்மணசு சிற்பங்கள் அன்னையின் ஆலயத்தை அலங்கரிக்கின்றன. ஜாதி மதமற்ற சமுதாய ஒற்றுமைக்கு உதாரணமாக பனிமய அன்னையின் ஆலயம் திகழ்கிறது என்றால் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நமது பாடுகளை நீக்க கிறிஸ்து இயேசுவை நமக்கு தந்த அன்னை மரியாளின் ஆலயம் சந்தித்த இடையூறுகள் தான் எத்தனை. மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களால் அன்னையின் ஆலயம் பலமுறை அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளானது. இலங்கையை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் தூத்துக்குடியை வணிக நோக்கில் கைப்பற்றும் போது ஆலயத்தை சேதப்படுத்துகிறார்கள். அப்பகுதி மக்களை அடித்தனர், துவம்சம் செய்தனர், கொன்றார்கள். தங்களுடைய ஆயுத கிடங்காக ஆலயத்தை மாற்றினார்கள். முத்துநகராம் திருமந்திர நகர் மக்கள் அன்னையின் சுரூபத்தை காப்பதற்காக ஊராக கொண்டு சென்று மறைத்து வைத்தனர். வேம்பாரிலும் சிப்பிக்குளத்திலும் சிவந்தா குளத்திலும் கொற்கையிலும் புன்னக்காயலிலுமாக மாற்றி
மறைத்து வைத்து துன்பக் கண்ணீர் துயரக் கண்ணீர் வடித்து பாதுகாத்தனர். விண் அரசியாம் இந்த மண்ணுலருக்கு வந்த லோகமாதா நமது துன்பங்களை துயரங்களை துடைக்கும் முத்துநகர் முத்தாக பனிமயமாக வங்காள விரிகுடா நோக்கியபடி கலங்களுக்கு மட்டும் கலங்கரை விளக்கமாக அல்லாமல் கலங்கிய நம் உள்ளங்களையும் தெளிவுபடுத்தி திருமுகம் காட்டி இன்று நிற்கிறார். வெற்றி முகம் காட்டி உங்கள் வேதனை தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரச் செய்கிறாள். இந்த மந்திர நகரில் ஒலிக்கும் மணி ஒளியில் எல்லாம் ஆட்சி செலுத்தி உங்கள் உள்ளத்தை ஒளி வெள்ளமாக்குகிறாள், உயர்வடையச் செய்கிறாள். ஜூலை 26 ஆலயத்தில் புனித கொடி ஏற்றப்பட்டு ஆகஸ்ட் 5 திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். இந்நாளிலே உங்கள் எண்ணங்கள் ஈடேற அன்னையின் ஆலயத்திற்கு வாருங்கள். அன்னையின் அருளொளியில் நனையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதை பாருங்கள். தூத்துக்குடியில் ஜாதி மதம் மற்ற சமத்துவ திருவிழா உங்கள் மனதில் மகிழ்வை தருவதாக இருக்கட்டும். என்றென்றும் அன்னையின் அருளும் அன்னை ஈன்ற ஆண்டவரின் ஆசீரும் நமக்கு நிறைவாக இருக்கட்டும். நன்றி உறவுகளே.